இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 2D ஷேப்ஸ். டோட்டலாக 15 2-dimensional ஷேப்ஸோட ஏரியா, பெரிமீட்டர் அண்ட் டயக்னலோட ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். வீடியோவும் நெக்ஸ்ட்டு வந்து 3D ஷேப்ஸ்க்கான ஃபார்முலாஸ் வீடியோவும் போட போகிறோம். இந்த ரெண்டு வீடியோஸையும் ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபார்முலாஸ் எல்லாம் தரவு பண்ணிட்டீங்கன்னா மென்சுரேஷன் அளவியல்லேருந்து வரக்கூடிய கணக்குகள் எல்லாமே நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ வாங்க டாபிக் உள்ள போகலாம். 2D ஷேப்ஸ். 2D ஷேப்ஸ்னால் 2-dimensional ஷேப்ஸ். இதில் வந்து 2 டைமென்ஷன்ஸ் இருக்கும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஷேப் வந்து என்னென்னா ஸ்கொயர், சதுரம். ஸ்கொயரை பொறுத்தவரை எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஒரு சைடு வந்து ஏனா எல்லா சைடுமே வந்து இஸ் ஈக்குவல் டு ஏ. இந்த எல்லா ஷேப்ஸுக்கான ஏரியா, பரப்பளவு, பெரிமீட்டர், சுற்றளவு அண்ட் டயக்னலோட ஃபார்முலாஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்கொயரோட ஏரியா என்னென்னா இஸ் ஏ ஸ்கொயர். அதாவது ஸ்கொயரோட சைடை வந்து ஸ்கொயர் பண்ணணும், அதான் ஏ ஸ்கொயர். பெரிமீட்டர் என்னென்னா 4a, 4 சைட்ஸையும் ஆட் பண்ணணும். ஸ்கொயரோட டயக்னல் வேல்யூ வந்து இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்டூ ஏ. நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளை பொறுத்தவரை எதிர் பக்கங்கள் வந்து சமமாக இருக்கும். இப்போ இங்கே வந்து லென்த்துன்னு எடுத்தோம்னா அதுக்கு ஆப்போசிட் சைடும் லென்த்து. இது வந்து பிரெத் பினா அதுக்கு ஆப்போசிட் சைடும் ஈக்குவலாக இருக்கும், அதுவும் வந்து பி. இப்போ ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து இஸ் எல் இன்டூ பி. ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் வந்து எல்லா சைட்ஸையும் வந்து ஆட் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், எல் ப்ளஸ் எல், இப்போ 2l ப்ளஸ் பி ப்ளஸ் பி இஸ் 2b. இப்போ இதில் 2 காமனாக எடுத்தோம்னா 2 இன்டூ எல் ப்ளஸ் பி. நெக்ஸ்ட் ரெக்டாங்கிளோட டயக்னல் வந்து இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு சர்க்கிள், வட்டம். வட்டத்தோட சென்டர் வந்து ஓ. OA வந்து என்னது, ஆரம், அதாவது ரேடியஸ். சர்க்கிளோட ஏரியா வந்து இஸ் பை ஆர் ஸ்கொயர், பை இன்டூ ரேடியஸோட ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது பெரிமீட்டர்னு சொல்ல மாட்டோம், சர்க்கிளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம், சுற்றளவு. அது வந்து இஸ் 2πr. நெக்ஸ்ட்டு சர்க்கிளோட டயக்னல். சர்க்கிளோட டயக்னல் வந்து இது, அதை வந்து டின்னு மென்ஷன் பண்ணுவோம். இட் இஸ் ஈக்குவல் டு 2r, 2 இன்டூ ரேடியஸ். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளோட ஹைட் வந்து h. ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து இஸ் b. அப்போ ஏரியா ஃபார்முலா என்ன, half இன்டூ b இன்டூ h. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர், அதாவது 3 பக்கங்களையும் ஆட் பண்ணணும். இப்போ இந்த ட்ரையாங்கிளை ஏபிசி கார்னர்ஸை வந்து ஏபிசின்னு நேம் பண்ணோன்னா இப்போ ஒவ்வொரு சைட்ஸ் என்ன வரும், ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. இந்த 3 சைட்ஸையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோன்னா அதான் வந்து ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. அதோட ஃபார்முலாஸ் என்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்னா இங்கே இருக்க ஆங்கிள் வந்து என்னென்னா 90 டிகிரி. ஏபின்றது வந்து பேஸ், ஏசின்றது வந்து ஹைட்டு, இந்த சைடு பிசின்றது வந்து ஹைபாட்னஸ் சைடு. ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் செங்கோண முக்கோணத்தோட ஏரியா என்னன்னா அதே தான், ஹாஃப் இன்டூ பி இன்டூ ஹச். பெரிமீட்டர் என்னது, 3 சைட்ஸையும் ஆட் பண்ணணும். பேஸ் ப்ளஸ் ஹைட் ப்ளஸ் ஹைபாட்னியூஸ், இந்த 3 சைடையும் ஆட் பண்ணும். அதாவது என்னது, ஏபி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் பிசி. நெக்ஸ்ட்டு ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள், சமபக்க முக்கோணம். இந்த ட்ரையாங்கிளோட எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஒரு சைடு ஏனா எல்லா சைடுமே ஏ தான். இந்த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ்க்கான ஏரியா ஃபார்முலா என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 டிவைடட் பை 4 ஏ ஸ்கொயர். ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் என்னென்னா 3 சைட்ஸையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோன்னா என்ன வரும், இஸ் 3a. இப்போ இந்த ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஹைட்டு ஓட ஃபார்முலா என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 டிவைடட் பை 2 இன்டூ ஏ. இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஓட வேல்யூ என்னென்னா 1.732. இதை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஐசோசீலஸ் ட்ரையாங்கிள், இரு சமபக்க முக்கோணம். ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து இஸ் பிசி. இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் வந்து இஸ் ஹச். இந்த சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இரு சமபக்க முக்கோணம். ஸோ இதான் வந்து ஐசோசீலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசீலஸ் ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து இஸ் half இன்டூ பி இன்டூ ஹச். இப்போ இங்கே பேஸும் ஹைட்டும் கொடுத்துட்டா இதான் ஃபார்முலா.
இப்போ ஹைட் வந்து கொடுக்கல அப்படின்னா ஹைட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 90 டிகிரி. அப்போ இந்த பார்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே டின்னு மென்ஷன் பண்ணிக்கோம். டினா ஏடிசி, இந்த இது வந்து இட் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இதில் இருந்து ஹைட்டை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்ப்போம். நமக்கு ஹைபாட்னியஸ் சைடு வந்து என்ன தெரியும், இஸ் ஏ. இப்போ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோன்னா ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே கீழே பேஸ் வந்து என்ன வரும், பி டிவைடட் பை 2. ஏன்னா ஹோல் பிசி வந்து இஸ் ஈக்குவல் டு பி. அப்போ இந்த பார்ட் வந்து ஈக்குவலாக டிவைட் ஆகிறப்ப பி டிவைடட் பை 2. இப்போ பி டிவைடட் பை 2 ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 4. அப்போ இதுலேருந்து என்ன தெரியும், ஹச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 4. அப்போ ஹச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 4. இதான் வந்து ஹைட்டுக்கான ஃபார்முலா. இப்போ ஏபி மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா இங்கே ஹைட்டோட ஃபார்முலாவில் ஏபியை சப்ஸ்டியூட் பண்ணி ஹைட்டை வந்து கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஃபார்முலாவில். ஹச்சும் ஏவும் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, பி நம்மளுக்கு தெரியாதுன்னா அதே ஃபார்முலா தான். அப்போ இதை வச்சு பியோட வேல்யூ கேல்குலேட் பண்ணிடலாமா, ஏன்னா ஏவும் ஹச்சும் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணி பியோட வேல்யூவை கேல்குலேட் பண்ணி அதை வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐசோசீலஸ் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் என்னன்னா இந்த 3 சைட்ஸையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோன்னா 2a + b. இதில் ஏ அல்லது பி எந்த வேல்யூ தெரியாட்டினாலும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸ்கேலன் ட்ரையாங்கிள், அசம பக்க முக்கோணம். இப்போ இங்கே 3 சைட்ஸுமே வேறையாக இருக்கும். ஏ பி சி 3 சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்காது. அதான் வந்து ஸ்கெலேன் ட்ரையாங்கிள். இப்போ இதோட ஏரியா ஃபார்முலா என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. இப்போ இந்த எஸ்ன்றது என்னன்னா, இப்போ இந்த 3 சைட்ஸையும் ஆட் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணும். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2. அதான் வந்து எஸ். நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் என்னன்னா 3 சைட்ஸையும் ஆட் பண்ணணும். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இந்த ஷேப் வந்து குவாட்ரிலேட்ரல், நாற்கரம். இங்கே நாற்கரத்தோட டயக்னல் வந்து இஸ் டி. இது பார்த்தீங்கன்னா h1 ஹைட் 1, இது வந்து ஹைட் 2. இப்போ குவாட்ரிலேட்ரலோட ஏரியா ஃபார்முலா என்னன்னா ½ இன்ட்டு டி இன்ட்டு h1 ப்ளஸ் h2. குவாட்ரிலேட்ரலோட பெரிமீட்டர் என்னன்னா ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் டிஏ. 4 சைட்ஸையும் ஆட் பண்ணணும், அதான் வந்து பெரிமீட்டர், சுற்றளவு. நெக்ஸ்ட் 10th ஷேப் வந்து இஸ் பேரலலோகிராம், இணைக்கரம். இணைக்கரத்தை பொறுத்தவரை ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலல் அண்ட் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த சைடு வந்து ஏனா இதுவும் வந்து ஏ, இது பினா இந்த சைடு வந்து இஸ் பி. இப்போ இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சோன்னா இங்கே வந்து 90 டிகிரியில் கட் ஆகும் இந்த லைன். இப்போ இந்த லைன் தான் வந்து இஸ் ஹைட் ஆஃப் த பேரலலோகிராம். இந்த பேரலலோகிராமோட ஏரியா வந்து என்னன்னா இஸ் பி இன்ட்டு ஹச். இதான் வந்து பேஸ் இன்ட்டு இந்த ஹச் ஹைட். நெக்ஸ்ட் பேரலலோகிராமோட பெரிமீட்டர் வந்து எல்லா சைட்ஸையும் ஆட் பண்ணும். 2a ப்ளஸ் 2b. இப்போ 2 காமன் எடுத்தோம்னா 2 இன்ட்டு a ப்ளஸ் b. நெக்ஸ்ட் ராம்பஸ். ராம்பஸை பொறுத்தவரை எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும் அண்ட் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும். ராம்பஸோட டயக்னல்ஸ் வந்து D1, இது வந்து டயக்னல் D2. இப்போ ராம்பஸ் சாய் சதுரத்தோட ஏரியா வந்து என்னன்னா ½ இன்ட்டு D1 இன்ட்டு D2. ராம்பஸோட பெரிமீட்டர் என்னன்னா எல்லா சைட்ஸையும் ஆட் பண்ணும், அப்போ 4a. ஸ்கொயரோட பெரிமீட்டரும் ராம்பஸோட பெரிமீட்டரும் ஈக்குவல், இட் இஸ் ஈக்குவல் டு 4a. நெக்ஸ்ட் ட்ரெபீசியம். இங்கேருந்து ஒரு நேரான கோடு வரைஞ்சோன்னா இங்கே ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும். இப்போ இதுதான் வந்து ட்ரெபீசியத்தோட ஹைட்டு. இந்த சைடு வந்து ஏ, இந்த சைடு வந்து பி. இப்போ ட்ரெபீசியத்தோட ஏரியா வந்து என்னன்னா இஸ் ½ இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. நெக்ஸ்ட் ட்ரெபீசியம் சரிவகத்தோட பெரிமீட்டர் சுற்றளவு என்னன்னா எல்லா சைட்ஸையும் ஆட் பண்ணும். ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் டிஏ. நெக்ஸ்ட் 13th ஷேப் வந்து செமி சர்க்கிள், அரைவட்டம். இது வந்து அரைவட்டத்தோட ஆரிஜின். ஓஏன்றது வந்து ரேடியஸ். இப்போ இந்த சைடு இருக்க ஓபின்றதும் வந்து இஸ் ரேடியஸ். இப்போ அரைவட்டத்தோட ஏரியா என்னன்னு பார்த்தோன்னா வட்டத்தோட ஏரியானா πr².
அதில் பாதி தான் அரைவட்டம், அப்போ டிவைடட் பை 2. நெக்ஸ்ட்டு செமி சர்க்கிளோட சுற்றளவு என்னன்னா, இங்கே ஒரு ஆர், இங்கே ஒரு ஆர், அப்போ 2r ப்ளஸ் இந்த சுற்றளவு என்ன வரும், மொத்த வட்டத்தோட சுற்றளவு வந்து 2πr, அதில் பாதி தானே அரை வட்டத்தோட சுற்றளவு, இப்போ டிவைடட் பை 2. இப்போ 2 கேன்சல் ஆயிரும். இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு 2r ப்ளஸ் πr. இப்போ ஆரை காமனாக எடுத்தோன்னா π ப்ளஸ் 2 இன்ட்டு r. இதான் செமி சர்க்கிளோட சுற்றளவு. நெக்ஸ்ட் 14th ஷேப் வந்து குவாட்ரண்ட் சர்க்கிள். இது வந்து ஆரிஜின், இந்த ரெண்டு சைட்ஸும் வந்து இஸ் ஆர் ரேடியஸ். இப்போ குவாட்ரண்ட் சர்க்கிளோட ஏரியா வந்து மொத்த வட்டத்தில் 4ல் ஒரு பங்கு தான் வந்து குவாட்ரண்ட் சர்க்கிள். ஸோ πr² டிவைடட் பை 4. நெக்ஸ்ட் சுற்றளவு என்னன்னா, இங்கே ஒரு ஆர், இங்கே ஒரு ஆர், அப்போ 2r ப்ளஸ் மொத்த வட்டத்தோட சுற்றளவு 2πr. குவாட்ரண்ட் சர்க்கிள்னா வட்டத்தில் 4ல் ஒரு பகுதி, அப்போ டிவைடட் பை 4. இப்போ கேன்சல் பண்ணோன்னா 1 2 இஸ் ஈக்குவல் டு 2r ப்ளஸ் πr டிவைடட் பை 2. இப்போ ஆரை காமனாக எடுத்தோன்னா π பை 2 ப்ளஸ் 2 இன்ட்டு r. இதான் வந்து குவாட்ரண்ட் சர்க்கிளோட சுற்றளவு. நெக்ஸ்ட் செக்டார், வட்டத்தோட ஒரு பகுதி தான் வந்து செக்டார். இது வந்து இந்த ஆங்கிள் வந்து தீட்டா, இந்த ரெண்டு சைட்ஸும் ரேடியஸ் r. இப்போ தீட்டா வந்து டிகிரிஸில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஏரியா ஃபார்முலா என்னன்னா தீட்டா டிவைடட் பை 360 இன்ட்டு πr². அதே இது தீட்டா வந்து ரேடியன்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா தீட்டா டிவைடட் பை 2 இன்ட்டு r². இதான் வந்து ஏரியா.